ஒரு பஞ்சபாத கால ராத்திரி தேவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆகாயம் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதியில் ஒரு திருடர் நுழைந்தான். அவனோ யட்சர், மாயையின் வல்லபம். அவன் வந்த இடத்தில் ஒளியே மங்கியது. அவன் நோக்கம் சக்ராயுதம், விஷ்ணுவின் சக்தியின் அடையாளம், யுத்தத்தில் அசைக்க முடியாத ஆயுதம். ஆனால் அந்த ராத்திரி அது கையில் இல்லை. விஷ்ணு சாமர்த்தியத்தின் சொரூபம். ஆனால் அந்த நேரத்தில் அவர் தியானத்தில் இருந்தார். அவரது செருப்பின் அருகே சக்கராயுதம் அமைதியாக சுழன்று கொண்டிருந்தது. யட்சன் வந்தான். விஷ்ணுவை நோக்கி பார்த்தான். அருளும் அச்சமும் கலந்த பார்வை. ஆனால் ஆசை வெல்லிவிட்டது. அவன் சக்கராயுதத்தை எடுத்தான். அது தானாக ஓடவில்லை. அந்த ராத்திரி பிரபஞ்சம் சற்று தடுமாறியது. தேவர்கள் விழித்தனர். இந்து புராணத்தில் ஒரே ஒரு முறையே விஷ்ணுவின் கையில் சூரிய போல வட்டமில்லை. விஷ்ணு கண் திறந்தார். அவர் சிரித்தார். எந்த ஒரு சக்தியும் அதன் பாதையை மறக்காது. அந்த யட்சன் ஓடினான். ஆனால் சக்கராயுதம் அவனை திரும்ப பார்த்தது. சில நொடிகளில் அது தானாகவே திரும்பி வந்தது. அந்த வழியில் யட்சன் மாற்றமடைந்தான். அவன் ஒரு துரோகி இல்லாமல் பக்தனாக மாறினான். இந்த கதை புராணத்தில் அடக்கி வைக்கப்பட்டது. ஏனெனில் அது சொல்வது ஆயுதம் மட்டுமல்ல, நம்பிக்கையும் திரும்ப வரும் என்பதை கூட.